सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। सर्वविद्यानाम् ईश्वरो निखिलात्मनाम् जयतु अखंड सर्वज्ञ जगदादि गुरु शिव। यजुर्वेदம் பிரசித்தமான 4 வேதங்கள்ல ஒரு வேதம். ஏகசதம் அத்வந்து சாகா, 101 சாக்கைகள் கொண்ட வேதம் யஜுர்வேதம். அட்டபாஸ்கரர் ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சிருக்கார். 101 சாக்கையில ருத்ரம் இருக்கான். 3 சாக்கைகளிலும் ருத்ராத்தியாயம் இருக்கிற காரணத்தினால சதருத்ரன் பேர் வந்து சதருத்ரியம். ருத்ராத்தியாயத்துக்கு சதருத்ரியம் ஒரு பேர் இருக்கு. இதுக்கு காரணம் எல்லா எதிர்காலத்திலும் இந்த ருத்ராத்தியாயம் இருக்கு. இப்ப 2 இருக்குதான் தெரிஞ்சிருக்கு, 3 இருக்குன்னு வந்தேன்னு சொல்லலாம். அதுலதான் இருக்கு ருத்ராத்தியாயம். இந்த ருத்ராத்தியாயத்துடைய மகத்துவத்தை பற்றி ஜாபாலோபனிஷத்துல சொல்லி இந்த ருத்ராத்தியாயத்துக்கு எங்கிட்ட 3 சாட்சியங்கள் இருக்குது. 3 பாட்டு. ஒன்று சட்டபாஸ்கர சாட்சியம், இன்னொன்று சாயன சாட்சியம். இது 2க்கும் அப்புறம் வந்தது அபிநவ சங்கராச்சாரியர் பண்ணின ஒரு சாட்சியம். அபிநவ சங்கராச்சாரியர் பண்ணின இந்த ருத்ர சாட்சியம் எனக்கு ரொம்ப விசேஷமா படுது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சாயன சாட்சியத்துல அந்த ருத்ராத்தியாய மந்திரத்துடைய விநியோகங்கள்லாம் நான் ருத்ர கல்பத்துல சொல்லிக்கிறேன், இங்க அதனால சந்தேகமா சொல்லுறேன்னு விடுதல். ஏன்னா சிரௌத விநியோகத்தை மாற்றி சொல்லிட்டு இருக்கிறார். சுத்தியில அதாவது சயன பிரகடனத்துல ருத்ராத்தியாயத்துக்கு விநியோகம். அந்த ருத்ரா அந்த சதரத்திலிருந்து துரோகி அப்படின்னு ஹோமம் சொல்லு. இந்த மந்திரங்கள்னால ஹோமம் சொல்லப்பட்டது. அந்த ஹோமத்துல தான் அதுக்கு விநியோகம். ஆனா அதை தவிர்த்து திரௌத விநியோகத்தை விட்டுட்டு பல விநியோகங்கள் அதுக்கு இருக்கு. அது எல்லாம் ருத்ர கல்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அங்க சொல்றேன், அதனால இந்த சுத்தமம் பண்றது. ஆனா பட்டபாஸ்கரர் மாத்திரம் தன்னுடைய பாஷ்யத்துல இந்த ருத்ராத்தியாயத்தை சம்பூர்ணமாக தெரிவிக்கிறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் தனித்தனியாக ஜபிச்சு அதனால எல்லாம் பலப்படும். அதையும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தனித்தனியாக சந்தத்து தேவதை அதை எப்படி ஜபிக்கிற விதம், அதுக்கு தான ஸ்லோகம் எல்லாம் இருக்கிறது. இந்த அபிநவ சங்கரர் வந்து தன்னுடைய இந்த ருத்ர பாஷ்யத்துல ருத்ராத்தியாயத்துடைய மகத்துவத்தை சுருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம் எல்லாத்தையும் கொண்டு நிரூபணம் பண்ணியிருக்கார். முதல்ல அதோடு இல்லாமல் போதாயனர் மகான் ஞான முறையை சொல்லியிருக்கார். இந்த ருத்ராத்தியாயத்தை ஜபம் பண்றதுக்காகட்டும், அதனால அபிஷேகம் பண்றதாகட்டும், இது எல்லாத்துக்கும் ருத்ரத்தை ஜபிக்க வேண்டிய அத ஜபத்துக்கு முன்னாடி ஞாபகத்தினுடைய முறை அந்த விதியை கூட போதாயனர் சொல்லியிருக்கார். அந்த விதிய விசேஷமா எடுத்து வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கார் இந்த அபிநவ சங்கரர். அநேகமா இப்ப நடக்கிற மகான்யாசங்கிறது இந்த அனுசரித்து தான் இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த ருத்ராத்தியாயத்துடைய பலம் மோட்சம் என்று தீர்மானம் பண்ணிருக்கு. ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிராச்சீனமான ஸ்லோகம். என்னன்னா முக்தினா சதுர்த்தா, மோட்சத்தை அறிவதற்கு 4 விதமான உபாயங்கள். என்ன 4 விதமான உபாயம்? யாவஜீவம் பிரணவம் अथवा ऋतुयं वा प्रजज्ञात् याजुर्वेदं प्रजज्ञ
யாவஜீவம் பிரணவம் பிரஜப்யா உயிர் இருக்கிற பர்யந்தம் அந்திம கால பர்யந்தம் பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது சன்னியாசி. இந்த பிரணவ ஜபத்தினாலேயே அவனுக்கு ஞானம் மோட்சம் வரும். பிரணவ ஜபம் ரொம்ப விசேஷமானது. ஒன்னாக்கா ரெண்டாவது ருத்ரியம் வா பிரகத்யா யாதுர்வேதம். யாதுர்வேதம்னு ஒரு விசேஷம் வேற போட்டு எதிர்வேதத்துல வந்து அந்த ருத்ராட்சாயத்தை யாவது ஜீவன் ஜபம் பண்ணினால் அதுக்கு பலம் மோட்சம். தியானம் மோட்சம். ரெண்டு. மூணாவது காசி வாக்கம். ருத்ரியம் வா பிரகத்யா யாதுர்வேதம் வசதி மசவா வாரணசியாமி விதா. வசதினா வாசம். வாராணசியில யாவது ஜீவனும் வாசம் பண்ணினால் மோட்சம். காசி வாக்கம் சொல்றாருயா. அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு, அதுக்கும் மோட்சம் தான். அங்கேயும் அப்படிதான் கேட்டுட்டான். இங்க முக்கியதே இல்லையா? முக்கியதே ஜல்பு ஜன்ம சம்சார பந்தனா. இங்க முக்கியதே ஜல்பு ஜன்ம சம்சார பந்தனா. அங்கேயும் ஜன்ம சம்சார பந்தனத்திலேக்கு முக்திக்கு எதை கட்டிக்கணும்னு கேட்டால் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதையும் என்ன பண்ணுறதுன்னா முக்வாலஜாம் கலிமல குல சேதனானி வீரேத்வா விஷ்ணோர் நாமானி அனிதம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அல்ல, எப்போதும் விஷ்ணுடைய நாமாவை சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தாலும் அனிதம் முக்தி ரேகா கெடுத்தா. விஷ்ணோர் நாமானி அனிதம் முக்தி ரேகா கெடுத்தான்னு அந்த ஸ்லோகம். இந்த இத்தனை விதமான முக்தி சாதனங்கள்ல இந்த சதருத்திரியமானது ரொம்ப உதவியான முக்தி சாதனம். இதுல ஒரு விசேஷம் இருக்கு. அதுக்காகத்தான் இந்த யாகாலோபனிஷத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கா அப்படின்னு இவர் அபிநவ சங்கரர் சொல்றார். இது ரொம்ப விசேஷமானது. இந்த ருத்ராட்சாயமும் ஒரு உபனிஷத்துன்னு சொல்லப்பட்டது. இது உபனிஷத்தாத்தியம் வேறானது இல்லை. இந்த பகவானுடைய அந்தர்யாமி ஸ்வரூபமும் விராட் ஸ்வரூபம். இந்த விஸ்வரூபம் காமிச்சாருன்னா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சாருன்னா உலகம் கூட அவருடைய ஸ்வரூபம். விராட் ஸ்வரூபம்னா அதுதான். அமைச்சர் சேர்ந்து பகவானுடைய ஸ்வரூபமா இருக்கு. அவரே எல்லாமாக இருக்காரு. அவரே எல்லாமாக இருக்காருங்கிற இந்த ஸ்வரூபமும் விசேஷமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அதை நமஸ்காரம் பண்றாரு. இதுல இந்த விஷயத்த நான் இந்த மகான்யாசங்கிற இந்த முடிவுக்கு அப்புறம் நான் சொல்லலாம். அடுத்த விஷயம் எழுதியிருக்காரு. சாதாரணமா ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் பண்ணிக்க வேண்டிய அவசியம். அது எதுக்காக அந்த ஞாபகம் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு விதமான பிரயோஜனம் தந்திரசாரங்கிற கிரந்தத்தில் சொல்லப்பட்டது. பூஜையாகட்டும் ஜபமாகட்டும் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஞாபகம் பண்ணிக்கிறது எதுக்குன்னு கேட்டா விஷ்ண நாசம் ஒண்ணு, மந்திர சித்திக்கணும். மந்திர சித்தின்னு சொல்றாரு. மந்திர சித்திக்கும் இந்த ஞாபகங்கிறது அவசியமானது. அதே சமயத்துல விஷ்ணங்கள் வராம இருக்கிறதுக்கும் இந்த ஞாபகம் உபயோகப்படும். அது என்னன்னா ஆகமோக்ஷேன வினா நித்தியம் ஞாபகம் கரோதி யஹ தேவதா பாவம் ஆப்னோதி மந்திர சித்தி பிரஜாயதே. இது சந்திரசாரத்துடைய ஸ்லோகம். இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட விதி பிரகாரம் யாரு இந்த ஞாபகத்தை செய்கிறானோ பொதுவா ஞாபகத்துக்கு சொல்ல முடியாது. அவன் தேவதாபாவம் ஆப்னோதி. அந்த சமயத்துல ஜபிக்கிற சமயத்துல அவன் தேவபாவத்தை அடைந்து அப்புறம் அதை ஜெயிச்சு கொடுக்கணும். வரப்போது சூரத்து வரும்போது மந்திர சித்தி பிரஜாயதே யோ ஞாக கவச சந்தோ மந்திரம் ஜபதி தம் பிரியே விக்னாः திருஷ்ட்வா பலாயந்தே சிம்மம் திருஷ்ட்வா யதாதயா. ஞானம் கவசம் சந்தஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு செய்து மந்திரத்தை எவன் ஜபிக்கிறானோ அவனுக்கு அந்த மந்திரத்தை பற்றி எந்த நிமிஷமும் வராது. விக்னாः திருஷ்ட்வா பலாயந்தே பாட்டே ஓடி போடலாம். சிம்மம் திருஷ்ட்வா யதாதயா. அந்த சிம்மங்கள்லாம் இங்க வரும்போது உள்ள எதுவுமே கெட்ட விக்னங்கள்லாம் எதுவுமே கிட்ட வர முடியாமல் போயிடும். இதை செய்யாமல் பண்ணினால் அகிருத்வான் ஞாபகாலம் யஹா மூகத்வாத் பிரஜபேன் மனு சர்வ விக்னைஸ்த பாத்தியா
யாழ்கைதி மிருகசிசுரியதா அதே பந்திரசாரத்தில் இருக்கு. யாகத்தை பண்ணாமல் தெரியாதனமாக அதெல்லாம் தான் விட்டுப்போம். அப்படி விட்டு போய் அவன் பண்ணினானே ஆனால் எல்லா விதமான விக்னம் சேரும். அதனால இது அவசியம் பண்ணியான அப்படிங்கிறது தெரியும். அதுலயும் இதுல போதாயனர் தான் இந்த சதருந்திரியத்துக்கு எந்த மாதிரி ஞாக விஷயம் ஞாக புரஸ்தரமாக ஜபம் ஹோமம் இதெல்லாம் எப்படி பண்றதுங்கிற விஷயம் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அவருடைய வாக்கியத்தை வரிசையா படிச்சு அதுக்கு அர்த்தமும் இவர் எழுதுகிறார். நான் வாக்கியத்தை முதல்ல வாக்கியங்களுக்கு சூத்திரமாக இருக்கு. அதனுடைய அர்த்தம் அசாதா பஞ்சாங்க ருத்ராணாம் மகான்யாக பூர்வகம் ஜப ஹோமாரிச்சன அபிஷேக விதி வியாட்சாமஹா. இது போதாயனுடைய முதல் சூத்திரம். இங்க பஞ்சாங்க ருத்ராணாம் பிரயோகம் பண்ணிட்டார். இது என்ன அர்த்தம்? இந்த ருத்ரத்துல 5 விதமான அங்கன்யாசங்கள் வரும். ஒரே இந்த மகான்யாசத்துல ஒரே ஞானம் இல்லை. அதுல 5 விதமான அங்கன்யாசங்கள் கொண்ட ருத்ராத்தியாயத்துக்கு அப்படின்னு அர்த்தம். பஞ்சாங்க ருத்ராணாம் 5 விதமான அங்கன்யாசங்கள் என்னன்னு கேட்டா, முதல்ல சிகாதி அக்ராந்தம், சிகையிலேருந்து ஆரம்பிச்சு அஸ்திர பர்யந்தம் 31 இது ஒரு விதமான ஞானம். இரண்டாவது ஞான பிரகாரம் மூர்த்தாதி பாதாந்தம், தலையிலேருந்து எடுத்து கால் பர்யந்தம், இதுல 10 ஞானங்கள் வருது. மூணாவதுல பாதாதி ஊர்ணாந்தம், கீழேந்து எடுத்து மேல போகுது. பாதத்திலேருந்து எடுத்து சிறப்பு பர்யந்தம் 5 ஞானம் வருது. குஹ்யாதி மத்தகாந்தம், இதுவும் 5. இது 4வது ஞான பிரகாரம். 5வது ஹிருதயாதி அக்ராந்தம், இது 5 வருது. முதல்ல இதுக்குள்ள லகுஞானம் அடங்கினது. இது மகான்யாசம். இந்த 5 விதமான ஞானங்கள் பிரதம ஞாசகா, திவிய ஞாசகா, திருத்திய ஞாசகா, சதுர்த்த ஞாசகா, பஞ்சம ஞாசம். 5 விதமான ஞாசங்களை சேர்ந்தால் அது மகான்யாசம் சொல்லப்படுவது. இதை வாழ்க்கையில இதுக்குள்ள வரப்போம். இது எல்லாம் சேர்ந்து பண்ணினால் அது மகான்யாசம் பேரு. இதுல ஒரே ஒரு விதமான ஞானத்தை மாத்திரம் எடுத்து பண்ணினா அது லட்சுமியாசம். அதனால பஞ்சாங்க ருத்ராணாம் அப்படிங்கிற இடத்துல 5 விதமான அங்கன்யாசங்கள் கொண்ட ருத்ரத்துக்கு மகான்யாச பூர்வகம். இதுதான் மகான்யாசங்கிறது. ஜப ஹோம அர்ச்சனா அபிஷேக விதி வியாட்சாம. இந்த இடத்துல சம்பூர்ண ருத்ராத்தியாயத்தின் ஜபம் ஜபத்தோட இல்ல, அதுக்கு ஹோமம் பண்றதா இருந்தாலும் இந்த ஞானங்கள் பண்ணிட்டு பண்ணணும். அர்ச்சனா அபிஷேகம், இந்த 2 விதமான பூஜைகள் இந்த மகான்யாசத்துக்குள்ள. 2 ஒண்ணு ஆந்தரமான பூஜை, இன்னொன்னு பாக்கிய பூஜை. ஆந்தரமான பூஜைனா சரீரத்துக்கு உள்ள செஞ்சுக்கிறது. சரீரம் 2மே பண்றோம். சரீரம் பண்றோமா இல்லையான்னு தெரியாது, 2மே நடந்துருக்கு. ஆந்தர பூஜையும் பண்ணி பாக்கிய பூஜையும் பண்ணி அதுக்கப்புறம் தெரிவித்து நாசிவகா சிவமர்த்தையே ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன? சிவனாக இல்லாதவன் சிவனை அர்ப்பிப்பது சரியல்ல, கூடாது. அதே என்ன அர்த்தம் இருக்கு? இவன் தன்னை சிவனாக ஆக்கிட்டு அப்புறம் சிவனை அர்ப்பிக்கணும். இவன் தன்னை சிவனாக ஆக்கிக்கிறது எப்படின்னு கேட்டா, இப்போ இந்த இடத்துல அந்த 31 முதல் ஞானத்துல 31 ஸ்தானங்கள் வருது. 31 இது கனெக்ட் பண்ணா இன்னும் கூட அதிகமாகிடும். அங்குலி எல்லாம் தனித்தனியா, விரல்கள் அங்குலி எல்லாம் இருக்கு, எல்லாம் தனித்தனியா இருக்கு. பாலம் இதெல்லாம் 2 கட்டரையா இருக்கு. எல்லாம் ஒன்னா வச்சு சொல்றது 31. இந்த 31 ஞாபகத்தினால இவன் சிவபாவத்தை அடைந்துள்ளார். சம்பூர்ண மந்திர சரீரமாக அவன் ஆயிடுறான். ஞாபகம்னா என்ன? ஞாபகங்கிற சப்தத்துக்கு விக்ஷேபகான்னு அர்த்தம் பண்ணிட்டார். விக்ஷேபம்னா இந்த மந்திரத்தை அந்த இடத்துல வைக்கிறது. மந்திரத்தையும் தேவதைகளையும் அந்தந்த ஸ்தலங்கள்ல வைக்கிறது. வச்சா அந்த இடத்துல பிரதிஷ்டிதம் ஆயிடும். இப்ப மூர்த்தாதி அக்ராந்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி அந்தந்த இடத்த ஸ்தானத்தை தொடங்கி தொட்டா அந்த மந்திரத்தை அங்க வைக்கிறதாக பாருங்க. இந்த மந்திரத்தை சொல்லி இதை சொல்றது,
அந்த மந்திரத்தை அந்த இடத்துல வச்சா மாதிரி நம்ம பாதிக்கணும். இப்ப தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரையும் ஒரு தடவை ருத்ராத்தியாயத்துல உள்ள பல மந்திரங்களும் சில வெளியில உள்ள மந்திரங்களும் எல்லாமா சேர்த்து அந்தந்த இடத்துல வச்சு சுத்தம் வச்சாச்சுன்னா என்னாச்சு, நம்ம சரீரமே இப்ப எப்படி இருக்கு, ஒரு மந்திர சரீரமாக மந்திரஸ்வரூபமாக பண்ணி அதை செல்வீங்க. இப்படி பண்ணியாச்சுன்னா இவருடைய ஒரு முதல் ஞாசத்திலே உயர்கிறது. இரண்டாவது ஞாசம் ஓம் நமோ பகவதே ருத்ராயன்னு இருக்கும். இதுல உள்ள ஒவ்வொரு அக்ஷரத்தை வச்சு ஞாசம், இது இரண்டாவது ஞாசம். மூணாவது ஞாசம், நாலாவது ஞாசம், அஞ்சாவது ஞாசம். 5 ஞாசங்கள் பண்ணினா இவன் பரிபூர்ணனாக சிவரூபமாக ஆயிடுறான். அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் வாக்கு பூஜையை பண்ணி ருத்ராத்தியாயத்தை ஜபிச்சால் ஒரே ஒரு தடவை ருத்ராத்தியாயத்தை ஜபிச்சாலே அவனுக்கு மோட்சம் வரும். அவ்வளவு தூரம் அதுக்கு பலம் சொல்லுது. என்னுடைய பலம் ரொம்ப நிறைய சொல்லிருக்கு. கொஞ்சம் நேரம் இல்லை, அவ்வளவு பலம் எனக்கு சேர்த்து சொல்லிருக்கு. நான் இதை முதல்ல சொன்னேன். அசாதா பஞ்சாங்க ருத்ராணாம் மகான்யாக பூர்வகம் ஜப ஹோம அர்ச்சனாபிஷேகம் ஆரம்பம். பஞ்சாங்க ருத்ர அப்படிங்கிறது இவர் வியாக்கியானம் பண்றது. பஞ்ச பிரகாராக அங்கன்யாசாக ஏகாந்தி பஞ்சாங்க ருத்ரா, 5 விதமான அங்கன்யாசங்களோடு கூடினது. அது என்ன? சிகாதி அப்ராந்தம் ஏகத்ரிமித அங்கன்யாசக பிரதம, மூர்தாதி பாதாந்தம் தசாங்கன்யாசக த்விதீயः, பாதாதி மூர்தாந்தம் பஞ்சாங்கன்யாசக த்ரிதீயः, குஹ்யாதி மஸ்தகாந்தம் பஞ்சாங்கன்யாசக சதுர்த்தः, ஹிருதயாதி அப்ராந்தம் பஞ்சாங்கன்யாச பஞ்சமः. இது 5 விதமான ஞானம் சொன்னார். முதல் ஞானம் என்ன? அதை போதாயனரே சொல்றார், எந்தெந்த மந்திரங்களை நம்மளுடைய சரீரத்துல எந்தெந்த இடத்துல வச்சணும், ஞாபகம் பண்ணணும் அப்படின்னு. யாதே ருத்ரேதி சிகாயாம் அஸ்மின் மகச்சர்ணவே இதி சிரசி சஹஸ்ராணி லலாடே அகம் கட்டுபிஷதி ஓர் மத்தே இலம் வதன்யஜாமஹே இது நேத்ரயோகோ நமஸ்துத்யாயதேதி கர்ணயோகோ மானஸ்தோதேதி நாசிகாயாம் அவதத்தேதி முகே நீலகிரீவௌ துவௌ கண்டே. நீலகிரீவம் என்ற 2 இருக்கு. நீலகிரிவாக ரெண்டு இருக்கு இல்லையா, 2 கண்டத்துல ஒண்ணு தட்சிண பாகம் ஒண்ணு உத்தர பாகமா 2ல வச்சிடமா. நமஸ்தே அப்வாயுகாதே வாக்கோ 2 வாவுகள்ல யாதே உபவாக்கோகோ, உபபந்தம்னா இந்த மணிபந்தம் மேல உள்ள இடம்னு அங்க வைக்கணும். ஏ இது ஹஸ்தயோகோ, ஹஸ்தம்னா இந்த கை, பாகங்கிறது இங்க, ஹஸ்தங்கிறது இந்த கை. சத்யோஜாதம் பஞ்சானுவாதான் பஞ்சது அங்குலீஷு, சத்யோஜாதம் பிரபத்தியாமிலேருந்து 5 அனுவாதமாக வருது. 5 மந்திரங்கள், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அங்குலீஷம் இருக்கணும், ஞாபகம் பண்ணிக்கிறது. நமோ வர்த்தி சகாயி ஹிருதயே, நமோ கணேசை பிருஷ்டே, நமோ ஹிரண்யபாகவே பார்ஷ்வயோகோ விஜயந்தி ஜठरे हिरण्यगर्भैः नाभु नीरुष्टमेति कक्ष्याम् ये भूतानान्ति गुह्ये ये अन्येषु इति अण्डयोः सचिराजातवेदाः इत्यपाने मानो महान्तमिति पूर्वोः एषते रुद्र इति जान्योः संसृष्टविद्य इति जह्नयोः विश्वं भूतम् इति गुल्फयोः ये पठामिति पादयोः अध्यगोचरिति कवचम् नमो भीमिने इति उपकवचम् नमो अस्तु नीलग्रीवायै तृतीयनेत्रम् प्रपञ्च धन्वनति अस्त्रम् जये तावन्तस्येति विद्वन्द्रैः सूत्रम् उलगट्टा இருக்கிறது இது சூத்திரம் போதாயன சூத்திரம் இதுக்கு அர்த்தங்கள் எழுதும்போது இப்படிதான் ரொம்ப நிறைய வியாக்கியானம் பண்ணாமலே தெரிஞ்சுக்கக்கூடிய சூத்திரம் தான் இங்க பாருங்க யாதே ரூபே சிகாயாம் இங்க யாதே ரூபே சிவாதனங்கிற மந்திரத்தை சொல்லி சிகையில் இந்த மந்திரத்தை ஞானம் பண்ண வேண்டியது அதுல மந்திரான் உக்த்வா சிகாயை நமஹ இது உச்சாரிய சிகாயின் அந்த சிகாயை நமஹான்னு சொல்லி அதுக்கப்புறம் சிகையை தொடங்கணும். தொட்டா அந்த மந்திரத்தை சிகையில வச்சதாகும். இந்த நமஹாங்கிறத சொல்லி உச்சாரணம் பண்ணணுங்கிறது அவர் மேலே சொல்லியிருக்கார். அடுத்த 2வது ஞானம் ஆரம்பிக்கிற இடத்துல
இந்த ஓம் நமோ பகவதே ருத்ராயங்கிற மந்திரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தை ஒவ்வொரு அக்ஷரத்தை எடுத்து ஞானம் பண்ற இடத்துல நமஸ்காரம் போட்டுக்க. நமஸ்காரம் நட்டேன்னு சொன்னா நமகாங்கிற சப்தத்தை அதுல சேர்த்து சொல்ல வேண்டியது. அதுல நமகாங்கிற சப்தத்தை சேர்த்துட்டு அந்தந்த ஸ்தானத்துல வச்சுக்க வேண்டியது. எதோட சேர்க்கிறது? எந்த வசதி சொல்லியிருக்காரோ அதுல ஒரு சப்தத்தை கொடுத்துருக்காருயா, சிகாயாம்னு கொடுத்துருக்கார. சிகாயாம்னா சிகாயை அதை சதுர்த்தியா மாற்றிட்டு சிகாயை நமகான்னு சொல்லி அந்த இடத்துல இந்த மந்திரத்தை வச்சுக்க வேண்டியது. முதல்ல ஆரம்பத்தில் சிகாயாம் யாதே ருத்ரங்கிற மந்திரத்தை சொல்லி வச்சுக்க வேண்டியது. அதான் மந்திரான உச்சாரு சிகாயை நமகா இது உச்சாரு சிகாதி. உங்களுக்கு இந்த புத்தகத்துல அது மகான்யாசம் பண்ற கிரமம் இருக்கு, அதுல பார்த்தா உங்களுக்கு கரெக்டா தெரியும். யாதே ருத்ரம் சேஷாதி பாதாந்தர் ஞாபகான்னு போட்டுட்டு சேஷாதினா சிகாதி சிகையில ஆரம்பிச்சு பாதாந்தர் ஞானம் இந்த மந்திரத்தை சொல்லி சிகாய நமகான்னு கடைசியில் போட்டு இந்த மாதிரி சொல்லி அதுல வைக்கணுமா. அடுத்தது பாருங்க, அஸ்மின் மகத்தியர்னவே சிகாலையில சிறப்பு வேற. இந்த சிறப்பை நமகான்னு சொல்லி சிறப்புல இந்த மந்திரத்தை வைக்கணும். அஸ்மின் மகத்தியர்னவே அந்த மந்திரத்தை. அதே மாதிரி சகசிராணி லலாட்டே சகசிராணிங்கிற மந்திரத்தை லலாட்டாய நமஹா அப்படின்னு சொல்லி லலாட்டத்தை வைக்க வேண்டியது. படிச்சுனா இந்த ஞாபகத்தை பார்த்ததுன்னா 31 வருது. சிகாயை நமஹா சிரசே நமஹா லலாட்டாய நமஹா துவோருமதிஷாய நமஹா துருவலிக்கிற ஒரு மந்திரம். அப்புறம் நேத்திரங்கள்ல 2 நேத்திரங்கள்ல ஒரு திரும்பகஞ்சாமகிற மந்திரத்தை நேத்திரத்துல வச்சுருக்கு. கர்ணங்கள்ல ஒரு மந்திரம் இருக்கு, நாசிக்கையில இருக்கு, முகத்துல இருக்கு, கண்ணத்துல 2 மந்திரங்கள் 2 மந்திரங்களை வைக்கணும். பாகுல இருக்கு, உபபாகுனா சொன்னேன் பாருங்க, மணிபந்தம் அந்த வகைகள் இருக்கு, ஹஸ்தத்துல வகைகள் இருக்கு, அங்குலிகள்ல இந்த பஞ்சோஜாதாதியில 5 தனித்தனியா வச்சுருக்கு. அது அங்குஷாபிஷாந்தமகா தர்ஜனிஷாந்தமகா பண்றோம் இல்லையா. அதுல என்னன்னா ஒவ்வொரு அங்குலியில ஒவ்வொரு மந்திரத்தை நாம வைக்கிறோம். பீஜாட்சரத்தை வச்சு சாதாரணமா பண்றா. நீங்க இந்த வேத மந்திரத்தையே அதுக்குள்ள வைக்கணும். அந்த மந்திரத்துல அங்குஷ்டத்துல பஞ்சோஜாதங்கிறத அங்குஷ்டத்துல வைக்கணும். அந்த மந்திரத்தை வச்சா இந்த 5 மந்திரங்கள் சொல்லி அதுல அங்குலியில வச்சுக்க வேண்டியது. அப்புறம் ஹிருதயத்துல நமோவஸ்திரிகேபிஷகாங்கிற மந்திரத்தை வைக்கணும். நமோவஸ்திரிகேபிஷகாலேருந்து ஆரம்பிச்சு அந்த அனுவாகம் முடிகிற ஒரே மந்திரம். இந்த ரிகுவேதத்துல எங்க ஆரம்பிச்சு 71 மந்திரம்னு சொல்றது கஷ்டம். ரிகுவேதத்துல விசாரம் ஒருத்தரா இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுதுன்னு சொல்லி பாதத்தை வச்சுன்னு எழுதிக்கலாம். ஆனா எதிர்த்துல எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது பண்றதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஜெயினிக்காக ஏதோ பேசும் பண்ணினார், இது ஆரம்பிச்சா இந்த முடியும் வித்யா மந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் சுமாராதான் வச்சுக்க முடியும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. இந்த நமோவர்த்திலேருந்து ஆரம்பிச்சு நமோவர்த்தி தேவா இது ஒரு மந்திரம் முடியலாம். அனுவாதம் முடிகிற பரியந்தம் அது ஒரே மந்திரமாக போடுறது எழுதிட்டார். அதனால அவ்வளவு தூரம் போறது ஒரு மந்திரம். அதனால எது எவ்வளவு தூர மந்திரம்ங்கிறது இவ பிரதீகமா எடுத்து காமிச்சாதான் நமக்கு நல்லா தெரியுது, இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது. அதனால தெளிவாக எப்படி சொல்லிட்டு வராலும் அதுதான் மந்திரம்னு எதிர்வேதத்தில் வைக்க வேண்டியது. இந்த மந்திரம் நமகா இப்படி வச்சா ஹிருதயம், கிருஷ்ணம், பார்ஸ்வங்கள், ரசனம், வயிறு, நாபி, கடி, குஹ்யம், அண்டம், அபானம், மொத்த சரீரத்தையும் ஒரு மந்திரத்தை வச்சார். ஊரு யானை கந்தாபிஷாம் நமஹா, குந்தாபிஷாம் நமஹா, பாதாபிஷாம் நமஹா, இவ்வளவு தூரம் எல்லாம் நமஹா. அப்புறம் கவட்டாய சொல்றத பூப்பு வரும். கவட்டாய சொல்றத இது ஒரு தந்திரகாரத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. ஹிருதயத்து சிரோதேவி சிகா கவட்டம் ததா நேத்திர மந்திரம் நேசம் நம ஸ்வாஹா கிரமேணு ஹிருதயம் ஹிருதய சப்தத்தை எழுத வேண்டியது. சிரஹா, சிகா, கவட்டம், நேத்திரம் மந்திரம் நேத்திரத்திரையாயங்கள், அந்த நேத்திரத்திரையும் இது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்னா நேமித்தம்
சுத்தமா பண்ணிக்கணுமா. ஹிருதயம்னா ஹிருதயாய, சிரவனா சிரசே, சிகானா சிகாயை, கவசாய, நேத்திரத்ரயாய அப்படின்னு சதுர்த்தி ஏகவச்சனாந்தமா பண்ணிக்க வேண்டியது. இது நேரிக்கம் அப்படின்றது. நேர்த்தமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அதுல பதங்கள் சேர்க்கணுங்கிறது சொல்றார். நமஹா, வாஹா, வடது, ஹூ, வௌலது, அச்சு, இவ்வளவு இதை அதை சேர்த்துருக்காங்க. இப்போ ஹிருதயாய சொன்னா நமஹா, ஹிருதயாய நமஹா. சிரசே வாஹா, நம்ம பழக்கத்திலே இருந்துருக்குது. சிகாயை வசத்து, அந்த வசத்து கேட்கணும். கவசாயங்கிறதுல பூங்கிறது கேட்கணும். நேத்திரத்திரையாக சொல்றது பௌஷத்து. அஸ்திரம் சொல்லும் போது அச்சு இல்லை, இதை சேர்த்து யோஜனையை செய்து இது சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்ற மாதிரி அந்த சந்திரசாரத்துல வசனங்கள் இருக்கிறார். ஆக அம்மாவுக்கு சிவன் எப்படி பீஜ மந்திரம் பீஜாட்சரங்கள்லாம் எப்படி ஞாபகம் பண்றது, என்னென்ன மாதிரி பண்ணணும்ங்கிறத விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆனா இந்த மாதிரி பண்ணணும்ங்கிறத சொல்லியிருக்கார். இதுல நடுப்புற சில மந்திரங்கள் வேற புதுசா வருது. ஏன்னா பிராயா எல்லாம் ருத்ரத்துல உள்ள மந்திரங்கள் தான். ஆனா சில இடத்துல உங்களுக்கு மாறுது. இந்த பூமத்தியத்துல மந்திரம் எந்த மந்திரத்தை ஞாபகம் பண்ணணும்னா அகுசக்தி விஷத் மந்திரத்தை ஞாபகம் பண்ணணும். பூமத்தியத்துல அது ருத்ராத்தியாயத்துல வராது, வேற இடத்துல வரும். அப்புறம் நேத்திரத்துல 2 நேத்திரங்கள்ல 3வது நேத்திரம் தனியா இருக்காங்க. இந்த 2 நேத்திரத்துல எம்பகம் ஜாமகிங்கிற மந்திரத்தை ஞாபகம் பண்ணணும். அண்டம் அபானம் இது 2 சேர்த்து கூட ஒன்னா இருக்கிற இடத்துல. ஆனா இவர் எடுத்த படி போதாயின அதை 2 தனித்தனியா 2 தனித்தனி மந்திரங்கள் சொல்றாரு. அங்க சகிராக ஜாதவேதாகான்னு வந்து சகிரா ஜாதவேதாக இத்யபானி அப்படின்னு போதாயன சூத்திரத்துல எந்த மந்திரத்தை அங்க நெகிக்கணும், ஞாபகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல சின்ன மதபேதம் இருக்கு. ஒரு அபிநவச்சந்திராச்சாரியர் அதுக்கு தனியாவே சகிரா ஜாதவேதாக அக்ஷரம் பரம் பதம்னு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நெகிக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கான். இன்னொரு சம்பிரதாயத்துல இந்த ஜாதவேதத்தை சொல்லவாம இருக்கு இல்லையா, இந்த மந்திரங்களை ஜாதவேதத்தை அக்னேஸ்வம் பாரையா, அக்னீனய சுபசாராது, விஸ்வானியோதுகா, பிரதனாதிகம், இந்த மந்திரங்களை அந்த இடத்துல நிகழ்த்தணும். இப்படியும் இருக்கு. ஆச்சாரத்தை அனுசரித்து வியவஸ்தா, ஆச்சாரத்தோ வியவஸ்தா இந்த சம்பிரதாயத்துல வந்திருக்காரோ அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து சகிராஜாதவேதாகான்னு இருக்கு. கூத்துருல ஜாதவேதத்தைங்கிறத ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தை சிரத்தோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தா அப்ப ஜாதவேத சொல்லலாமா? இந்த மந்திரம் மட்டும். சகிரா ஜாதவேதாக ஆரம்பிக்கக்கூடிய மந்திரம்னு சொன்னா அப்ப வேற ஒரு மந்திரமான போயிடும். ஆக இந்த 2 விதமான வியாக்கியானம் இருக்கு. அவாவா சம்பிரதாயத்தை செஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு. இது சிசையிலிருந்து அக்ராந்தமான ஞானம் திக்பந்தம் இருக்கு. திக்பந்தத்தை ஞாபகத்துல இருக்கு. திக்பந்தம் அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. இவ்வளவு தூரம் தன்னுடைய தலையிலேருந்து கால் பரியந்தம், அப்புறம் திரும்பி அந்த கவசம், உபகவசம், நேந்திரத்திரயம், அஸ்திரம் எல்லாம் பண்ணி இது சமர்ப்பணம் பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப திக்பந்தம் பண்றதுக்கு ஜெயிதாவந்தங்கிற மந்திரத்தினால திக்பந்தம் பண்ணு. திக்பந்தத்துக்கு என்ன பிரயோஜனம் சொன்னா, இவ்வளவு தூரம் நாம வச்சிருக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் இருக்கு, மந்திரம் ஞானம், இது கலைகளுக்கு போயிடாம இருக்கும். வேற ஏதோ ஒண்ணு உள்ள அதை கலைச்சு விட்டு வச்சுருக்கோம். நாம இவ்வளவு சிரமப்பட்டு கட்டினதெல்லாம் குணப்படுங்க. அதனால இவ்வளவு வச்ச ஞாபகங்கள் கலைகுணா வச்ச இடத்துல அப்படியே இருந்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக இந்த திக்பந்தம் பண்ணிட்டா வேற அது விண்ணங்கள்லாம் உள்ள ஒன்றும் கெடுதல் பண்ணாது. நாம பண்ணினது சுத்தமாக இருக்கும். இதுதான் முதல் ஞாபகம். அப்புறம் 2வது ஞாபகத்துக்கு போதாயன சூத்திரம் வருது. ஓம் நமோ பகவதே ருத்ராயே நமஸ்காரம். இது நமஸ்காரம் கேட்டா நமஸ்துங்கிற சப்தத்தை சேர்த்து இந்த மந்திரத்தை வைக்கணும். இதுவே மந்திரம் எந்த இடம் வச்சிருக்குங்கிறதுக்கு அங்கே ஸ்லோகமா சொல்லிட்டார். ஓங்காரம் நகாரம் நாசிகாந்திரதா மோகாரம் துலலாடே ஸ்யாத்
ஹகாரம் முகமத்யதः ஜகாரம் கண்டதேசே ச வகாரம் ஹிருதின்யதேத் தேகாரம் தக்ஷிணே ஹஸ்தே ருகாரம் வாமதோன்யதேத் திராகாரம் நாபிதேசேது ஜகாரம் பாதயோன்யதேத். சரியா? இது 10 வருது, 10 அக்ஷரங்கள். ஓம்ல சேர்த்து 10 அக்ஷரங்களை ஓம் தனி நம் மோம் எல்லாத்தையும் அந்த ஒரு பிந்துவை சேர்த்து நமகாங்கிற சப்தத்தையும் சேர்த்து இப்ப சொன்ன அந்த ஒவ்வொரு இடத்திலையும் வைக்க வேண்டியது. இந்த மந்திரத்தையும் உள்ளுவிட வைக்க வேண்டியது இந்த சரீரத்தில். இது கூட மூர்ச்சாதி தலையிலிருந்து ஆரம்பிச்சு பாத பரியந்தம் ஒரு ஞானம். நம்ம சரீரத்துல மேலிருந்து எடுத்து கீழ் பரியந்தம் இந்த மந்திரத்தை அங்கிருந்து வைக்கிறது. இதுக்கு அர்த்தம் கிடையாது. பூர்வோக்த திக்பந்தன சகித பிரதமன்யாக அனந்தரம். இப்ப திக்பந்த பரியந்தம் இது முதல் ஞானம் ஆயிருக்கு. மகான்யாசத்துல ஒரு பாதம் இருந்தது. அனந்தரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய இது மந்திரம் உச்சாரிய நமஸ்கிருத்தியானா ஓம் மூர்த்தனே நமஹா இது மூர்த்தி. அந்த மந்திரத்துல உள்ள ஒவ்வொரு அர்த்தத்தை எடுத்துக்கனா இந்த மூர்த்தனேங்கிறது பதத்தை சேர்த்துக்கனா நமஹாங்கிறது சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த இடத்துல வைக்க வேண்டியது. ஒவ்வொரு அக்ஷரம் அந்த மந்திரத்துல உள்ள ஒவ்வொரு அக்ஷரத்தை தீபமாக சொல்லி அந்த அந்தந்த ஸ்தானங்களை நிச்சயிக்கிறது. நம் நாசிகாய நமஹா இது நாசிகாயாம், மோம் லலாட்டாய நமஹா இது லலாட்டே. இதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லி அந்தந்த ஸ்தானங்கள்ல இதை நட்டி சொல்றது. இது 2வது ஞானம். இது வெறும் அந்த அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரத்தினுடைய ஞானம். இது சம்பூர்ண மந்திர ஞானம், தனித்த ஞானம். முதல்ல சொன்னது தனித்தனியா வேத மந்திரங்களுடைய ஞானம். 2வது இதனுடைய அக்ஷர ஞானம். 3வது ஞானம் என்னன்னா சத்யஞ்ச பாதயோர்ண்ய வாமம் யோருமத்யதः அகோரம் மஹ்ரிண்யஸ்ய முகே தத்புருஷம் யதேத் ஈசானம் மூர்த்தின்யஸ்ய ஹம்சோ நாம சதாசிவः ஏவம் ஞாபமிதி கிருத்வா ததத் சம்புடமாரதேத். இந்த 3வது ஞானம் பண்ணிட்டு சம்புடமாரதேத்னு சொல்றாரு. இது என்னன்னு விவரிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் திராதாரம்லாம் ஒரு திக்பாலர்களுக்கு நமஸ்காரம். 10 திக்குக்கும் நமஸ்காரம் வந்து இதுக்கு என்ன அர்த்தம்? சத்யோஜாசனங்கிறது சத்தியம் பாரிபாஷிகமா போட்ட மாதிரி இவர் பண்ணிட்டார். சத்யோஜாதங்கிற மந்திரத்தை சத்தியம் அப்படின்னு சொன்னார். இந்த சத்யோஜாதங்கிற மந்திரத்தை எங்க எப்படி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா மேலே கீழே போச்சா கீழே மேலே யாரு பாதத்திலிருந்து மூர்த்தாந்த ஞானம் 5 ஸ்தானம் கொடுத்துட்டார். 5 ஸ்தானத்துல இந்த சத்யோஜாதாரி 5 மந்திரங்கள் இருக்கு. 5 மந்திரங்களை கீழே மேல கொண்டு எட்டிக்கணும், ஞானம் பண்ணணும். அத்தியாவசியம் சத்யோஜாத மந்திரம் உச்சாரிய பட்சாம் நமஹா இது உச்சாரிய பாதவுஸ்பிருஷே நடிக்கிறதுனா அந்த மந்திரத்தை சொல்லி இந்த பத்யான் நமஹா பாதாபியான் நமஹான்னு சொல்லி அந்த இடத்தை தொட்டுக்கிறது. தொட்டா மந்திரத்தை அங்க வச்சதாக பாவனை. தீபம் வாமதீபம் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி அந்தந்த ஸ்தானங்களில் வச்சுக்க வேண்டியது. அதாவது முதல்ல பாதம், அப்புறம் ஊரு, ஹிருதயம், முகம், மூர்த்தா வரைக்கும் 5 மந்திரங்கள் வரும். இந்த 5 மந்திரங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஹம்சோ நாம சதாசிவா சகாச தீபம் குருவன் ஹம்சஹம்சே மூர்த்தானம் ஸ்ருதே. அந்த ஹம்சகாயத்திரியை சொல்லி அதை தொட்டுக்க வேண்டியது. மூர்த்தானம் சொன்னா இவனே ஹம்சோ நாம சதாசிவா, இவனே ஹம்சமாக இருக்கான். ஹம்சகா சோகம், சோகம் ஹம்சகா. இது ரொம்ப முக்கியமான 2 பதத்துல ஜீவ பரமாத்மா ஐக்கியம் சொல்லப்படும். சர்வதா ஜீவோ ஜபதி சர்வதா. இந்த மந்திரத்தை எப்போதும் அந்த ஜீவன் அது மூச்சு விடுறத, மூச்சு வெளியில போயிட்டு உள்ள வருது, மூச்சை இழுத்து விடும்போது இந்த மந்திரத்துடைய ஜபம் அனாயாசமா நடந்துட்டே நமக்கு தெரியாது. சோகம் அகம் ஹம்சகா, ஹம்சகா சோகம். இந்த மாதிரி
சோகம்ங்கிறது அபேதத்தை தெரிவிக்கக்கூடிய விஷயம்னு என்ன கேள்விப்பட்டிருக்கார். அந்த ஹம்ச சப்தத்தை எல்லா அர்த்தத்தை போல பிரயோகம் பண்றது ஹம்சோ நாம சதாசிவஹா. இவனே அந்த சதாசிவ ஸ்வரூபமாக ஆயிடுறான். இந்த மந்திரஸ்வரூபமாக அனுப்பினார். மந்திரங்களை அந்த இது வச்சிருக்கிறார். ததாச ஏவம் பூர்வம் ஹம்சோ நாம ஹம்சை பிரசித்தா சதாசிவ ஏவ பவதி. ஹம்சகான்னு சொல்லப்படுற அந்த பரமாத்மா சதாசிவ ஸ்வரூபமாகவே இவன் ஆகிவிடுகிறான். இதை பண்ணினதுக்கு அப்புறம் இந்த 4வது ஞானம் அவர்ல 3வது ஞானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுக்கிற சில காரியங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது தல சம்புடமானதே. சம்புட சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணிருக்காருன்னா அஞ்சலி முத்திரா. அஞ்சலி முத்திரையை பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த முத்திரையை காணிச்சு ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அங்கே வருது மூலத்துல தத சம்புடமானதே சாதாரண மந்திரம் வல்லும் அக்னே சுவர்ணம் அபுன்வந்தம் தத்வாயாமி ஆனோந்தி வயகன் சோமா சமீதானம் அஸ்மே ருத்ராக அஸ்மே ருத்ரா சூராபதி ஏதத் சம்புடம் இந்திராதி இது சூத்திரம். இந்த சூத்திரத்துல முதல்ல எப்படி பண்ணனா அஞ்சலி முத்ராம் விசாய தாம் பிராண்மீகிருத்வா பிரார்த்தனா கிழக்கு கிழக்கு நோக்கி அந்த அஞ்சலி முத்திரையோட இருந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது. சாதாரண மந்திரம் உச்சாரிக இந்திராய நமஹானி அது நமஸ்கார மந்திரம். இது இவர் எது போட்டிருக்கார், இவர் திக் சம்புட ஞாபகான்னு போட்டிருக்காரு. திக் சம்புட ஞாபகான்னு. ஆனா இந்த அபிநவ சந்திரன் இது ஞாபகத்துல சேராது. இது திருவிய ஞாபகம் இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அதிகப்படியா சொன்ன விஷயம் சம்புடம் கூடியா இது ஞாபகம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால மதவேகள் சொன்னது இவரும் எழுதிருக்கல, பல புத்தகங்களை பார்த்து எழுதியிருக்காரு. அதனால திக் சம்புட ஞாபகம்னு இவர் போட்டிருக்கார். இவர் வெறும் நமஸ்காரம் தான், இது ஞாபகத்துல சேரலைங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு திக்க பார்த்து சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி நமகான்னு சொல்லலாம், நமஸ்காரம் பண்ணலாம். எத்தனை 10 திக்கு நமக்கு தெரியும். 1-2 வரிசையா சொல்லி நேரில் வீடுமா எல்லாருக்கும் தனித்தனியாக மந்திரம் சொல்லியிருக்கு. இதுல சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா இதில் சேர்த்திருக்கார். ஒவ்வொரு திக்குடைய இதை சொல்லி தேவனை அந்த தேவத்தை இந்த இடத்துல இருந்து பிரசன்னமாக இருந்து என்ன ரட்சிக்கட்டும், எனக்கு வரத்த ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேள்வி இங்க பார்ப்போம். இந்திராய வஜ்ரஹஸ்தாய சுராதிபதயே ஐராவத வாகனாய சாங்காய ஆயுகாய சக்தி பரிவாராய சர்வாலங்கார பூஷிதாய உமா மகேஸ்வர பார்ஷதாய நமஹா. இந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அவனுக்கு எத்தனை விசேஷங்களை சொல்லணுமோ எல்லா விசேஷமும் இருக்கு. வஜ்ரஹஸ்தாய வஜ்ரஹஸ்த புரந்தரா இந்திரனுக்கு லட்சணம் இருக்கு. கையில வஜ்ராயுகத்தை வச்சுட்டு இருக்கிறவர் யாருன்னா இந்திரன் தான், வேற யாருக்கும் வஜ்ராயுகம் கிடையாது. சுராதிபதி தேவதைகளுக்கு தான் அதிபதியாக இருக்கிறவர் இந்திரன். ஐயாவத வாகனாய ஐயாவதங்கிற யானையை வாகனமாக கொண்டவர். அவர் தன்னுடைய சாமியாய சாயுகாய சக்தி பரிவாராய எல்லாம் சேர்ந்தார். அவருக்கு பரிவாரம் சக்தி பரிவாரம் எல்லாத்தோடு சேர்ந்து சர்வாலங்கார பூஷிதாய உமா மகேஸ்வர பார்ஷதாய அப்பேற்பட்ட அந்த இந்திரன் இந்த மகேஸ்வரனுக்கு பார்ஷதன்னா கூட இருந்திருக்கிறவராக. பூர்வ திக்பாகே லலாடஸ்தானே இந்திரஹா சுப்ரீதா சுப்பிரசன்னஹா வரதோ பவது. இது பிரார்த்தனை. இந்த பூர்வ திக்பாகத்துல இந்திரன் இருந்துட்டு லலாடஸ்தானம் அவனுக்கு கொடுத்திருக்கு. அந்த லலாடஸ்தானத்தில் இருந்துட்டு பிரீதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் பிரீதி உள்ளவராகவும் பிரசன்னமாகவும் இருந்துட்டு வரத்தை கொடுக்கிறவராக இருக்கட்டும். இதே மாதிரி ஒவ்வொரு திக்பாலர்களுக்கும் இது இருக்கு. அடுத்தது என்ன, அக்னி அக்னியே சக்தி சக்தாய சேதோதிபதை அஜவாகனாய சாங்காய எல்லாம் சாங்காய எல்லாம் எல்லாத்தையும் சேர்றது. அந்த வாகனம் அந்த சேதோதிபதையேங்கிறது மாத்திரம் மாறுறது. அவர் எந்த ஸ்தானத்துல வைக்கணும்னா நேத்திரஸ்தானத்துல அக்னி இருக்கணுமா. சுப்ரீதா சுப்பிரசன்னஹா வரதோ போது அக்னிய திக்பாலர்கள் எல்லாம் இப்ப பிரசன்னமாக ஆக்கி என்னுடைய விஷயம் வராம காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளுது. அஜவாகனான
வாகனம் ஆடு. ஆடு அக்னிக்கு வாகனமாக இருக்கு. அஜவாகனாக ஆக்னேய விபாகத்துல நேத்திரஸ்தானத்துல இவர் இருந்திருக்கார். இவர் இருந்து நம்மளை காப்பாற்றணும். மூணாவது தட்சிணா திக்கு. அங்க யமஹா, யமனை இருக்கு. யமா அவர்தான் அந்த விபாகர் திக்க ரட்சிக்கிறவர். யமாய தண்டஹஸ்தாய தர்மாதிபதே, தர்மராஜனான இருக்குது. தர்மத்துக்கு அதிபதி. தர்மம் அதர்மத்தை பார்த்து கணக்கு பண்ணி வச்சுக்கிறவர் அவர். அதுக்கு தெரிஞ்சாபோல பலன்லாம் கொடுக்கணும். மகிழவாகனாய சாங்காக எல்லாம் அதுல இருக்கு. தட்சிண விபாகே கர்ணஸ்தானி, முதல்ல நேத்திரஸ்தானி, இப்ப கர்ணஸ்தானத்துல இருந்து யமஹா சுந்தரா சுப்ரசன்னஹா வரலோகோது, இதே மாதிரி எல்லா திப்பாக இருக்கணும். நிர்வதி வருணன், ஒவ்வொரு வீட்டுக்கு அந்தந்த வீட்டு அதிபதி இருக்காரு இல்லையா, அந்த அதிபதியை பிரசன்னமாக ஆகணும். இதுதான் அந்த நமஸ்காரம்னு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்காரு. நமஸ்காரங்கிறது என்னன்னா குருவா, அது சொல்றதே நமஸ்காரம் சொல்லியிருக்காரு. பல இடத்துல நமஸ்காரம் ஒழுங்கு நமஸ்காரம் பண்றதுங்கிறது உண்டா, இல்ல வெறும் மந்திரத்தை சொல்லி நமகான்னு சொன்னாலே ஆச்சானா வெறும் நமஸ்காரம் சொல்றதே போதும்ங்கிறது, இந்த மந்திரத்தை சொல்றதே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ததா ஆக்னேயாதிமுகி கிருத்வா ஸ்வன்னோ அக்னேயி மந்திரம் உச்சாரிய அக்னேயி நமதி பிரபுயாத் ஏவம் யாம்யாத் ஈசானாந்தம் குர்யாத். எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி இந்த சம்புதீகரணத்தை செய்ய வேண்டியது. ததனந்தரம் ரௌத்ரீகரணம் குருவீத, இதுக்கு அடுத்ததுதான் ரௌத்ரீகரணம் சொல்லுவது. சூத்திரத்தில் எப்படி வருதுன்னா சம்புடம் இந்திராதி விக்ஷுவின்யஸ்ய ஏவமேவ ஆத்மனி ரௌத்ரீகரணம் கிருத்வா. தேகத்துலதானே அந்தந்த இடத்துல நம்ம தேவதைகள் எல்லாம் ஞாபகம் பண்ணிருக்கோம். இப்ப ஆத்மாவை ருத்ரனாக ஆக்கிக்கணுமா, ரௌத்ரீகரணம் ருத்ரனாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜை ஆரம்பிக்கணும். தேகத்துல அந்த இடத்துல மந்திரங்கள்லாம் வச்சாச்சு. இப்ப ஆத்மாவை ருத்ரனாக ஆக்கிக்கணும். இது ரௌத்ரீகரணம். ரௌத்ரீகரணம்ங்கிறது என்ன? ரௌத்ரீகரணம் ரெண்டு. தச்சேகம் விபூரசி பிரவாகனா இத்தியாதிஷு அதிரசி புத்ரியைத்யந்தேஷு சர்வேஷ்வபி மந்திரேஷு ரௌத்ரீண அதிசீன பாதிமாந்தே சுகி மாமாமாலிகுந்தி அனுகந்தேன அனுஷ்யமானம் ரௌத்ரீகரணம். விபூரசி பிரவாகனான்னு ஆரம்பிச்சு அனுவாதம் இருக்கு. அந்த அனுவாதத்துல ஒவ்வொரு மந்திரத்துல அனுகந்தம் சொல்லி எப்படின்னா ஒவ்வொன்றையும் அக்னி, அக்னினா ருத்ரன் தான். ருத்ரனே அக்னி. ருத்ரா அக்னி பாதிமா அக்னி. பாதிமா என்னை சம்ரட்சணம் பண்ணு. பாதினா காப்பாற்று. ஒரு கெட்டதும் வந்துடாமல் காப்பாற்று. மா இது என்ன சிந்தை பண்ணவே பண்ணிடாது. எந்த தொந்தரவும் வராமல் காப்பாற்றுங்கிற இடத்துல பாதிமான்னு நோக்கி பிடிச்சு மாமாமா என்ன கொண்டுறாரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் ருத்ரனுக்கு நமஸ்காரம். இந்த மந்திரங்கள் கூட சொன்னால் இது ஒரு விதமான ரௌத்ரீகரணம். இதுல என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு மந்திரமும் சொல்லி பூர்வஸ்வரம் சொல்லி சிகாஸ்தானம் ருத்ராய நமஹா, சிரஸ்தானே ருத்ராய நமஹா, இந்த மாதிரி சிகா சிரஸ் சொன்ன ஒவ்வொரு ஸ்தானே ருத்ராய நமஹா, லலாட்டஸ்தானே ருத்ராய நமஹா, பூஸ்தானே முகஸ்தானே ஒவ்வொரு ஸ்தானங்களிலும் அந்த ருத்ரனை வச்சிருக்கு. நாகஸ்தானே ருத்ராய நமஹா, இந்த மாதிரி வரிசை சொல்லி இது ஒரு ரௌத்ரீகரணம். இதனால ஆத்மஸ்வரூபமே ருத்ரமாக ஆகிறது. இன்னொரு விதம் என்னன்னு கேட்டா தேவதைகளை ஞாபகம் பண்ணுறது. அது என்னன்னா பிரஜனமே பிரம்மா விஷ்ணு இத்தியாரப்ய சொல்றாங்க. அதாவது அந்தந்த இந்திரியங்கள்ல அந்தந்த ஸ்தானத்துல அந்தந்த தேவதைகள் இருக்கட்டும், இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. இது லகுன்யாசத்துக்குள்ள வருது. லகுன்யாசம் மகான்யாசத்துக்குள்ள அந்தர்கதம். ஆத்மனி தேவதா ஸ்தாபயே வருது. ஆத்மாவில தேவதைகளை வைக்கிறது. முதல்ல மந்திரங்களை ஞாபகம் பண்ணி வருது. இப்ப பண்றது தேவதைகளை அந்தந்த ஸ்தானத்துல வச்சிருக்கு. அது பிரஜனமே பிரம்மா திஷ்டது, பாதயோகோ விஷ்ணு திஷ்டது, ஹஸ்தயோகோ ஹரத்திஷ்டது, பாஸ்வோகோ இந்திரதிஷ்டது, ஜடே படிக்க அத்தனை ஸ்தானங்கள்ல அந்தந்த தேவதைகளை சர்வேஷு அங்கேஷு என்ன தேவதைகள் அந்தந்த தேவதைகள் இருக்கணும் சொல்லி தேவதையை இருக்க வச்சு சர்வேஷு அங்கேஷு
சர்வாஹா தேவதாக யதாஸ்தானம் திஷ்டந்தி. இது நம்ம சரீரத்துல இந்திரியங்கள் உண்டாகும் போதே தேவதையோட சம்பந்தப்பட்டுதான் உண்டாயிருக்கு. ஒவ்வொரு தேவதைகள் அந்த இந்திரியத்தை உண்டாக்கி அதுக்குள்ள பிரவேசம் பண்ணுவதாக உபநிஷத்தெல்லாம் சொல்லும். அதனால ஒவ்வொரு இந்திரியங்கள்ல இது இருந்ததுன்னு சொன்னா ஸ்தானங்கள்ல அந்தந்த தேவதைகள் உண்டாச்சுன்னா எல்லா தேவதைகளுக்கும் இருப்பிடமாக ஆயிருக்கு இந்த சரீரம். சரீரத்துக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம இவருடைய ஆத்மாவோ ருத்ரனாக ஆயிருக்கு. இப்ப இந்த பாருங்க, இது என்ன விசேஷம் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அது வாஜி திருடா அது வேற அதை நான் இன்னொரு சொல்லிடணும். இதுல என்ன ஆகுதுன்னா முதல்ல மந்திரங்களை நம்மளுடைய சரீரத்துல ஸ்தூலமான சரீரத்துல எல்லா இடத்தையும் வச்சு இந்த சரீரத்தை மந்திரமயமாக ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அந்த இந்திரியங்கள் இருக்கிறது, அந்த இந்திரியங்கள் அந்தந்த ஸ்தானங்கள்ல தேவதைகள் எல்லா தேவதைகளையும் உள்ள இருக்கிறது. ஆத்மாவை ருத்ரனாகவே பண்ணியாச்சு, சௌதீகரணம் பண்ணி. அதுல என்னன்னா ஆத்மானம் ருத்ரரூபந்தாயே சிவாத்மானம் ருத்ரரூபந்தாயே. இப்ப இது என்ன ஆச்சு, இந்த ஜீவாத்மாங்கிற பாவமே காணாது. இவன் இப்ப இருக்கிற நிலை என்ன, ருத்ரஜபம் பண்ண முன்னாடி இருக்கிற நிலையில என்னவாறு இருக்கான்னா, எப்படி ஒரு ருத்ரனுக்கு மந்திரமயமான ஒரு மூர்த்தி இருக்குமோ, அவருடைய மூர்த்தி என்னன்னா அவரு வேதஸ்வரூபம் சொல்றாங்க. அப்ப அந்த மந்திரமயமான மூர்த்தி அவருடைய கை கால தலையில ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு மந்திரஸ்வரூபம். அதுக்குள்ள இந்திரியங்களாக இருக்கிறது சர்வ தேவதைகள், சர்வ தேவதா ஸ்வரூபம். அதுக்குள்ள அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கிறது ருத்ரன், அந்தர்யாமி பரமாத்ம ஸ்வரூபம். இப்படி நாம் இந்த மாதிரி வழியில சொல்லியிருக்கிற ரூபத்தை இந்த மகான்யாசம் மூலமாக நம்ம நம்பகிட்டே சம்பாதனம் பண்ணிடுறோம். சம்பாதனம்னா அப்படி இருக்கிறதாக பாவனை, இது சம்பது உபாசனைன்னு சொல்றோம். சம்பது உபாசனைன்னு சொன்னா அப்படி இருக்கிறதாக பாவனை பண்ணிடுறோம். வெளியில பகவானுக்கு எப்படி ஒரு ஸ்வரூபத்தை வர்ணிக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்வரூபம் கூட இங்க இருக்கு. இந்த மாதிரி நிறைய உபாசனை உபநிஷத்துல இருந்துருக்கு. இந்த வைஸ்வானர உபாசனைங்கிற இடத்துல அந்த சொர்க்கலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பூலோக பரியந்தம் இருக்கக்கூடிய பல லோகங்கள் எல்லாம் பரமேஸ்வரனுக்கு தலை காலு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அங்கமாக வருது. இது வெளியில அதிதீபம் வெளியில வர்ணிக்கிறது. இது அத்தியாத்மம்னு சொல்லி இந்த தலை இருக்குல்ல, தலையிலே இந்த மோவாய்கிட்ட இதுக்குள்ள அந்த வைஸ்வானரை கொண்டு இதுதான் இந்த மாதிரி ஒரு உபாதனை இருக்கு. இந்த தலையில இதுதான் சொர்க்கம், அந்த வைஸ்வானர பரமாத்மாவுக்கு சொர்க்கமாக இருக்கு, இது பிருத்திவியாக இருக்கு அப்படின்னு இதுக்குள்ள அந்த சொர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சு பிருத்திவி பரிசம் உள்ள எல்லா லோகங்களையும் தர்சனம் பண்ணி வைஸ்வானருக்கு இதுக்குள்ள அடங்கிட்டு இந்த சரீரத்துக்குள்ள, அதுவும் இதுக்குள்ள. இப்ப என்ன ஆச்சுன்னா இது பிராதேச மாத்திரம் அபிமானம். பிராதேசம்னா இந்த அளவுக்கு சொல்லுது, இந்த அளவுக்கு வைஸ்வானர்கள் வந்தாச்சு, உலக அளவுக்கு அவ்வளவு விஷயா இருந்தவரை இவ்வளவு சிந்தா பண்ணி இப்ப உபாசனைக்காக வச்சாச்சு. இதே மாதிரி தான் இந்த ஞாபகங்கள்னால பாக்கியமாக சர்வ விராட் ஸ்வரூபமா இருக்கு அந்த ருத்ரம். அந்த ருத்ரனுடைய ஸ்வரூபம் பூரா இந்த ஒரு சரீரத்துக்குள்ள தலையிலேருந்து காலத்துக்குள்ள எல்லா விஷயமும் உண்டாச்சு. அதுக்கு மூணா பிரிச்சு சூழ சரீரம், சரீரத்துல மந்திரங்களை வச்சு மந்திர சரீரமாக்கி அந்த சூக்ம சரீரங்களை தேவதைகளை வச்சு அந்த தேவதைகள் எல்லாம் உட்கார்ந்து தேவதா ஸ்வரூபம் எல்லாம் அதிலேயே அந்தர்கிதமாக ஆக்கி அதுக்கப்புறம் ஆத்மாவை ருத்ரஸ்வரூபம் சிவஸ்வரூபமாக தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டியது 3 ஞாகம் ஆயிடுச்சு. 4வது ஞாகம் 5வது ஞாகம் 5 ஞாகம் இருக்கு. அதுக்கு நடுப்புற இருக்கிறது நான்